அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் Redmi Note 10 Pro உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக ரெட்மி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் குவிக் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இதோட யூசர் இன்டர்ஃபேஸை வந்து எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒருவேளை புது யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ Redmi Note 10 Pro இந்த டிவைஸுடைய யூசர் இன்டர்ஃபேஸை எவ்வளோ தூரம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை Redmi Note 10 Pro Max வச்சுருந்தாலும் இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ரெண்டுமே ஷாமியோடைய MIUI 12.0.6ஓட வருது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். நீங்கள் புது யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ Redmi Note 10 Proல ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fingerprint Unlock. டிஃபால்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் தான் அன்லாக் ஆகும். இங்கே நீங்கள் செக் பண்ணுங்கள், ஃபோன் வந்து டச் பண்ணால் அன்லாக் ஆகாது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் அன்லாக் ஆகும். ஸோ இது வந்து டச் பண்ணால் அன்லாக் ஆகிற செட்டிங் வந்து நீங்கள் உள்ளே போய் மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. இதில் Fingerprint Unlock இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். Fingerprint Unlock நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் Fingerprint Recognition மெத்தட் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக ப்ரெஸ் இருக்குது. நீங்கள் டச் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டச் பண்ணாவே அன்லாக் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. அடுத்ததாக கண்ட்ரோல் பேனல் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற MIUI மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனை ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் மெனு, அதாவது டாகல் மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ், அதாவது நீங்கள் மொபைல் டேட்டா வேணுமோ, ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணுமோ, எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷார்ட் கட்டில் ஜஸ்ட் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது, மீஷர் இருக்குது, ரீடிங் மோட் இருக்குது, டார்க் மோட், பேட்டரி சேவர்னு நிறைய ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்தே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதோட இந்த கண்ட்ரோல் பேனலை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு மேலே டாகல் மெனுவும் இருக்குது, அதே சமயத்தில் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னா செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் கிளிக் பண்ண அப்புறம் கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல் இதில் வந்து டிஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர் வெர்ஷன், அதாவது வந்து உங்களுக்கு ஓல்டர் வெர்ஷன் நம்ம பார்த்த மாதிரி தான் கண்ட்ரோல் பேனலும் இருக்கும், நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். அதே நியூ வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். இப்படி ஸ்வைப் டவுன் பண்ணும்போது கண்ட்ரோல் பேனல் வரும். இதில் வந்து வெறும் கண்ட்ரோல் மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்படியே ஐஃபோனில் இருக்கிற மாதிரி. அதே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த சைட்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்படி வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரீசெண்ட் மெனு ஆப்ஷன்ஸையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எல்லாமே உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக அலைன் ஆயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக மாற்றிக்கலாம். ஏன்னா ஹரிசாண்டல் அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு அதில் மோர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அரேஞ்ச் ஐட்டம்ஸ் இன் ரீசெண்ட், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கல்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ஹரிசாண்டல் அப்படின்னு சேஞ்ச் அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதோட இந்த ரீசெண்ட் மெனு ஆப்ஷன்ஸை வந்து யாருமே பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் பிளர் கூட பண்ணிக்கலாம். அகைன் அதுக்கும் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு பிளர் ஆப் ரிவ்யூ அப்படின்னு இருக்கு. ஸோ எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரீசெண்டில் வந்து உங்களுக்கு பிளராக தெரியணுமோ அதை வந்து இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் எனேபிள் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ரீசெண்டில் போய் பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட் வந்து பிளராக இருக்கான்னு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட் வந்து இங்கே பிளர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம் ரீசெண்டில். அதே ஹோம் ஸ்க்ரீனில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ரீசெண்ட் போகணும் எதுனாலும் வந்து உங்களுக்கு பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது பட்டன்ஸ் வேண்டாம், எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் கெஸ்டர்ஸும் மாற்றிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகணும். மோர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கெஸ்டர்ஸ் அப்படின்னு மாற்றினதுக்கப்புறம் வந்து
ஆட்டோமேட்டிக்காக பட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸப்பியர் ஆகிடும். ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். கெஸ்டர்ஸ் வழியாகவே நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போகணும் எதுனாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். டிஸ்பிளே வந்து டிஃபால்ட்டாக லைட் மோடில் இருக்கும். இதை நீங்கள் டார்க் மோடும் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போய் டிஸ்பிளே போனதுக்கப்புறம் லைட் மோட்லேருந்து டார்க் மோட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்க் மோட் எனேபிள் ஆகிடும். இந்த டார்க் மோட் வந்து நீங்கள் ஸ்கெடியூலும் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு நைட் மட்டும் டார்க் மோட் வேணும், இல்லைனா டே டைம் வேணும் அப்படின்னா என்ன டைம் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஸ்கெடியூலும் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டார்க் மோட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸையும் வந்து உங்களுக்கு டார்க் மோடாக மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் எல்லாம் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு டார்க் மோடாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக வேணும், டார்க் மோட் வேண்டாம் அப்படின்னா வந்து மோர் டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் இதை சூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு டார்க் மோட் வேண்டாமோ அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே அமேசானை டிசேபிள் பண்ணிடுறேன். ஒன்ஸ் அதை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருந்தது. டார்க் மோடை விட இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எந்தெந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு டார்க் மோடில் வேண்டாமோ அதெல்லாம் இங்கே டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் டார்க் மோடில் வந்து கன்வீனியன்ட்டாகவே இல்லை. ஸோ டிசேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரெட்மி நோட் 10 சீரீஸில் இந்த வாட்டி ஹைலைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு கிளாக் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளாக் எல்லாம் எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதோட இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூடவே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து என்னென்ன அனிமேஷன் வேணும் அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பல்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த மாதிரி ஆகும். ஸ்டார்லைட் சூஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த மாதிரி எனேபிள் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன் எப்படி வேணுமோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரெட்மி நோட் 10 ப்ரோவில் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 60 Hzஆகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே போகணும். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 120 Hz 60 Hz எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 120 Hz சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். 60 Hz சூஸ் பண்ணிங்கன்னா வந்து பேட்டரி எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் 60 Hz வச்சுக்கலாம். பட் நார்மலாக 120 Hzல வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்பவே ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க 60 Hz விட. ஸோ இதில் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்புக்குமே நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போகணும். சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் போயிட்டு சவுண்ட் அசிஸ்டன்ட் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் மீடியா சவுண்ட் இன் மல்டிபிள் ஆப்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப், அதாவது ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும் இல்லைனா யூடியூபாக இருக்கட்டும், எந்த ஆப் போனாலும் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து இது வந்து உங்களுக்கு சிஸ்டமோடது, இன்னொன்று வந்து யூடியூபோடது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு யூடியூபுடைய வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே சிஸ்டம் வேணும்னாலும் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். இது சிஸ்டமோடது, இது யூடியூபோடது. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக் எல்லா இதுலையுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் போயிட்டு இதில் வீடியோ டூல் பாக்ஸ் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் யூடியூப் போகிறீங்க, அதில் வந்து ஏதாவது வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா யூடியூப் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும்போது சைட்லேருந்து ஒரு டேப் வரும். இந்த டேப்பில் வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். காஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் டிவிலையும் காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதோட ப்ளே வீடியோ சவுண்ட் மட்டும் இருக்குது. ஸோ தட் இதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகாது, வெறும் சவுண்ட் மட்டும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். பாருங்கள், வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் நீங்கள் வந்து சவுண்ட் கேட்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ளோட்டிங் விண்டோ இல்லைனா மல்டிபிள் விண்டோ ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீசன் போகணும். ரீசன் போனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் அமேசான் என்னென்ன ரீசெண்டில் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அமேசான் ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் 2 ஸ்க்ரீன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அமேசானும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், இங்கே ஹோம் ஸ்க்ரீனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆப் வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்ததாக பேட்டரி ஆப்டிமைசேஷன் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பேட்டரி சேவர் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் பேட்டரி சேவர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதே அல்ட்ரா சேவர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் கால், SMS மட்டும்தான் பண்ண முடியும். எந்த ஆப்ஸுமே யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு பேட்டரி சேவர் மட்டும் போதும். அல்ட்ரா பேட்டரி சேவர் வந்து ரொம்பவே டெட் ஆக போகுதுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.
அடுத்ததாக டூவல் ஆப்ஸ்க்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ் போனீங்கன்னா வந்து டூவல் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டூவல் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுக்கு தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு டூவல் ஆப் வேணும்னா ஜஸ்ட் இங்கே எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் 2 ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஆப் லாக் ஃபீச்சர்ஸும் வந்து டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தேவையில்லை. அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப் போயிட்டு ஆப் லாக் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். எந்தெந்த ஆப் நீங்கள் லாக் பண்ணணுமோ ஜஸ்ட் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூடியூப் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோ இல்லைனா வந்து நீங்கள் பின் போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப் லாக் பண்ணிக்கலாம். அதோட வந்து நீங்கள் ஆப்ஸும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ஐக்கன் தெரியக்கூடாது, ஹைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. அகெயின் ஆப்ஸ் போனீங்கன்னா வந்து ஆப் லாக் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஆப் லாக் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு மேலே ஹிடன் ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஆப் நீங்கள் ஹைட் பண்ணணுமோ அதை வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃப்ளிப்கார்ட் எனேபிள் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஐக்கனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஸையும் ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை 2 பேர் யூஸ் பண்ணணும், செகண்ட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போகணும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் போனீங்கன்னா வந்து இங்கே செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னொரு செகண்ட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒன்று வந்து நீங்கள் அஃபிஷியல் பர்பஸ்க்கும் ஒன்று பர்சனலுக்கு நீங்களே வந்து 2ஆக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாராவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஸ்பேஸில் அவங்களுடைய ஃபேவரட் ஆப்ஸை போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து செகண்ட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் கேம்ஸ் இன்னும் என்ஹான்ஸ்டாக விளையாடுறதுக்காக கேம் டர்போ ஆப்ஷனும் இருக்குது. அதில் என்னென்ன கேம்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர் போனீங்கன்னா கேம் டர்போ இருக்குது. இதில் வந்து டிஃபால்ட்டாக இப்போ கால் ஆஃப் டியூட்டி அண்ட் ஆஸ்ஃபால்ட் வந்து இதில் இருக்குது. என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து ஸோ இதில் கேம் டர்போ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த கேம் நீங்கள் விளையாடும் போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், இதை வேறு டிவைஸோட காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எப்படி இந்த கேமை நீங்கள் விளையாடணுமோ அதெல்லாம் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேம்ஸ் அதிகமாக விளையாடும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கேமரா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் ரியர் கேமராவோட வருது. பட் நீங்கள் இமேஜஸ் கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 64ஆக இருக்காது. உங்களுக்கு 64 மெகா பிக்சலில் வேணும்னா ஜஸ்ட் மோர் போயிட்டு இந்த 64 மெகா பிக்சல் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ 64 மெகா பிக்சல் நம்ம தான் எனேபிள் பண்ணிக்கணும். மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவல் வீடியோ இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுமே நீங்கள் ஒரே டைமில் எனேபிள் பண்ண முடியும். ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ ஆப்ஷன்லேயே கூட வீடியோ எடுக்கலாம். வீடியோவில் போயும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபோட்டோ ஆப்ஷனில் வீடியோ எடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து வீடியோவாக ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஆப்ஷன்லையும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இதில் க்ளோன் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது யூஸ்வலாக மற்ற ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த க்ளோன் ஆப்ஷனில் ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே 2 இடத்துல 3 இடத்துல இருக்கிற மாதிரி ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீடியோவும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மேக்ரோ ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் மேக்ரோவில் வந்து நீங்கள் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன், ரொம்பவே ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம். இது ஸ்க்ரால் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும். இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே யாருக்கா ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் சென்ட் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் எந்த இமேஜ் இங்கே ஷேர் பண்ணாலும் டெலீட் ஆஃப்டர் ஷேரிங் அப்படி ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஒன்ஸ் ஷேர் ஆனோடனே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அடுத்தது உங்கள் வைஃபை பாஸ்வேர்ட் நீங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது வீட்டுக்கு வரும்போது ஷேர் பண்ணணும்னா அதையும் கன்வீனியண்ட்டாக பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. வைஃபை போனதுக்கப்புறம் நீங்கள் டேப் டு ஷேர் பாஸ்வேர்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு QR கோட் வந்து இதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். 3 ஃபிங்கர் ஸ்வைப் டவுன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யாருக்கு வேணுமோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க வந்து இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். இப்போ அது உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும் இங்கே பாஸ்வேர்ட் தெரியும். ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதோட ஹோம் ஸ்க்ரீனில் குவிக் பால் ஷார்ட்கட்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங்ஸ் போகணும். அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிட்டு குவிக் பால் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக் பால் ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் பண்ணணுமோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்மி நோட் 10 ப்ரோ யூசர் இன்டர்ஃபேஸ்
இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா அதுவும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யாராவது வந்து கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.